வெல்கம் டு Jassimplecooking. இன்னைக்கு நாம இறால் மசாலா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இறால் மசாலா கிரேவி பண்றதுக்காக நான் இங்க 300 கிராம் இறாலை நல்லா 2-3 தண்ணியில நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல் பூண்டு. இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 1 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ்னால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ்னால் 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்த இறாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஃப்ரை பண்ணிடலாம். இறாலை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், பாதி ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ ஒரு சைடு வறுபட்டது நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடும் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இந்த பேன் நான் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ எல்லா இறாலையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதே கடாயில் கிரேவி தயார் பண்ணிடலாம். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் வத்தல் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதில் ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்தா தக்காளி வெங்காய விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நாம் வந்து இறாலே உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த இறாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெங்காயம் தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜாரில் 1 கப் போல் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா அலசி இப்போ இதில் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் மீட் மசாலா சேர்த்துக்கோங்க. மீட் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இறால் மசாலா கிரேவி ரெடி ஆயிட்டு. இது வந்து சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சப்பாத்தி ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.